கட்டுகிற வேலை, அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும், சன்பல்லாத்தும் தொபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. உங்க வாழ்க்கை கட்டப்படும் போது எதிரிக்கு எரிச்சல் என்ன செய்யும்? கூடும். கட்டிட்டே வர்றாங்களே, இன்னும் கட்டுறாங்களே. அன்னைக்கு சொன்னா நரி ஏறி போனா இவன் இடிஞ்சிருமே, கட்டிடுவானா, உயிர் கொடுத்துருவானா, செஞ்சு முடிச்சிருவானா. ஆனா இப்ப கட்டி முடிகிற மாதிரி வரும்போது எரிச்சல் இன்னும் கூடுதான், பிரச்சனை இன்னும் பெருகுதான், நிந்த இன்னும் பெருகுதான். அற்புதத்துக்கு பக்கத்துல வரும்போது நிந்த பெருகும். ஜெபத்தையும் செயல்படுதலை விட்டுறக்கூடாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிந்த பெருகுதுன்னா அற்புதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப நிந்த பெருகும் போது நம்ம செயலிழந்துடக்கூடாது, நம்ம உடஞ்சிடக்கூடாது. இவன் என்ன பண்றான்? மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். வரேன்னு சொல்லுவான், வரவே மாட்டான். கடைசி வரைக்கும் கட்டுப்பாடு பண்ண போறேன்பா. கடைசி வரை நெகேமியாவை வந்து முகத்துல கூட பேசல, பயந்தாங்கோலிகள். நெகேமியா கிட்ட வந்து இதை கட்டக்கூடாதுன்னு ஒருத்தன் கூட நேரடியா சொல்லல. பிசாசு எப்பயுமே பின்வாசல்ல நின்று பேசிட்டே இருப்பான். அதை பார்த்து பயந்துடக்கூடாது, அதை பார்த்து நடுங்கிடக்கூடாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பாரு. எனக்கு நிறைய பேர் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் அவன் அப்படி பேசிட்டான். இனிமே நான் ஆண்டவர் என்ன, எங்க வீட்டுக்காரர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? கேட்கட்டும்பா. எங்க சொந்தக்காரன் என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்களா? ஆனா இங்க கட்டுப்பாடு பண்ணின போது நெகேமியா என்ன செய்தான்? முதல் முறையாக அவனை முதல்ல ஜெபம் பண்றதுக்கு ஆட்களை நிப்பாட்டல. நிந்த கூடும் போது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரச்சனை கூடும் போது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் முதல்ல ஜெபிக்க ஆளை நிப்பாட்டல. அப்ப என்ன சொல்றாரு? ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இன்னைக்கு ஜெபம்னாலே நிறைய பேருக்கு கசக்குது. நிந்தையை நம்ம மாற்ற முடியாது, கர்த்தர் தான் மாற்றுவாரு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நிந்தைய இந்த உலகத்துல இல்லாதபடி தொடச்செறிஞ்சிருவார், தொடச்செறிஞ்சிருவார். ஆமென். தொடச்செறிஞ்சிருவார். அதனால நீங்க ஒன்றும் திட்டம் போடாதீங்க. உங்க பிள்ளைக்கு கர்த்தர் பெரிய திட்டம் போட்டிருக்காரு. நிறைய பேர் என் பிள்ளைக்கு அந்த பையனை கட்டி கொடுக்கலாம், இந்த பையனை கட்டி கொடுக்க. அமைதியா இருப்பா, அவர்கிட்ட பெரிய திட்டம் இருக்கு, அவர் பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாருப்பா. நம்ம அப்படி போகும்போது தான் ஏமாந்து போறோம். அவர் பார்த்துக்கிறவார். பிள்ளை கருவிலே தந்தவர் பிள்ளைக்காக சகலத்தையும் செய்கிறார். நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இந்த சொந்தக்காரன் சொல்றான், எப்படி கல்யாணம் பண்றான் பாப்போம், வந்து பார். எப்படி வீடு கட்டுறான் பாப்போம், வந்து பார். எப்படி இடம் வாங்குறான் பாப்போம், வந்து பார். எப்படி ஆலயம் கட்டுறான் பாப்போம். இப்ப எல்லாம் கலெக்டர் பெர்மிஷன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 5 வருஷத்துல கலெக்டரே கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்ல. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் செயல்படுகிறவர். நம்முடைய தேவன் பெரியவர். நம்ம மட்டும் முழங்கால் மடக்கிட்டா போதும், கர்த்தர் எவ்விடங்களிலும் நமக்கு சகாயத்தை உண்டாக்குவார். ஆனால் நிந்தை வரும்போது உங்கள் வீட்டில் ஜெபம் எங்கே? பிசாசு உங்கள் வீட்டில் ஒரு பெட்டியை கொடுத்து விட்டான், சவப்பெட்டி போல. நிந்தை வரும்போது கையில் ஒரு சவப்பெட்டி, வீட்டில் ஒரு சவப்பெட்டி. நிந்தை வரும்போது கண்ணீர் எங்கே? நிந்தை வரும்போது முழங்கால்கள் எங்கே? நிந்தை வரும்போது செயல்பாடுகள் எங்கே? நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில நிந்தை வரும்போது அன்னாள் போல் உடைத்து ஊற்றினீர்கள் என்றால் சில மாதங்களில் சாமுவேலை நீங்கள் பார்க்கிற நாட்கள் வரும். அல்லேலூயா. ஊரெல்லாம் கேட்கும், இந்த சாமுவேலினுடைய தாய் யார்? இந்த சாமுவேலின் தாயார். இதுவரைக்கும் ஏலியின் பிள்ளைகள் தானே கர்த்தருக்கு வேலை செய்தார்கள். இங்கு யார் புதிதாய் வந்திருக்கிறது? இங்கு யார் கர்த்தருக்கு தொண்டு செய்வது என்று கேட்கிற ஒரு காலம் வந்தது. உடைத்து ஊற்றினாள், முழங்கால் படையிட்டாள், அழுதாள், கதறினாள். அவர் உடைந்து போகவில்லை. எனக்கு பார்க்க எங்கேயாவது நெகேமியா இவங்க பேசின இந்த கொசுறு பேச்சுக்களை மைண்ட்ல கூட ஏத்தல. அவன் பேசிட்டு தூங்காம இருக்கட்டும்டா, நம்ம தூங்கிட்டு நல்லா கர்த்தரை செயல்படுவான். உங்களை பத்தி பேசுறவனை பத்தி மட்டும் நீங்க பெருசா பார்க்காதீங்க. ஹாப்பியா இருங்க, கர்த்தர் இருக்காரு. செயல்பட்டுக்கிட்டே இருங்க. முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணிட்டு செயல்படுங்க. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நீ தூங்கும் போது உனக்காய் செயல்படுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனால்தான் தூங்கும் போது, அப்பா உங்க சமூகத்தில் படுத்து நித்திரை செய்கிறேன், சுகமா தங்க பண்றீங்க. அல்லேலூயா.
எப்போ ஒருத்தனுக்கு தூக்கம் போயிடுச்சோ அப்போவே கடவுளும் போயிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா வீடு கட்டிடலாம், மதில் கட்டிடலாம், சவறு கட்டிடலாம், தேசம் கட்டிடலாம், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. அது மலையாளத்தில் எப்படி இருக்கான் தெரியுமா? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை செய்யும் போது அவனுக்காக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ் மொழிபெயர்ப்பு முத்துமா ராங் ஆகி போச்சு. எப்படின்னா, உன்னை தட்டிக்கிட்டே இருக்கும்போதே அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பால் ரெடி ஆகுது, பிஸ்கட் ரெடி ஆகுது. ஆமாம், உனக்கான நன்மைகள் ரெடி ஆகுது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஆங்கில மொழிபெயர்ப்பு படிச்சு பாருங்க, கொஞ்சம் மலையாள மொழிபெயர்ப்புக்கு ஒத்த இருக்கும். ஏன்னா தூக்கம் வர்றது மட்டும் இல்லை, தூக்கத்தை தாண்டி உனக்காக நீ தூங்கும் போதே செயல்படுற ஒரு ஆண்டவர் இருக்காருங்கிறது எவ்வளோ